குபேரா ஆடியோ லான்ச்சில் இந்த படத்து மேலே எனக்கு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், எனக்கு இந்த படத்துக்கு மேலே பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆகும்னு சொல்லி. அதுக்கான ரீசன் என்ன நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 120 crores. இட்ஸ் அ ஹியூஜ் ஸ்கேல் சொல்லலாம். தமிழ் தெலுங்குல ரிலீஸ் ஆகுது, பட் ஸ்டில் இட்ஸ் அ ஹியூஜ் ஸ்கேல். டீனா பொட்டன்ஷியலான ஒரு ஆக்டர் தான். நாகார்ஜுனா சார் கூட இருக்காரு, ராஷ்மிகா உள்ள இருக்காங்க, டிஎஸ்பி இருக்காங்க, சேகர் கும்லா இருக்காங்க, எல்லாமே இருக்கட்டும். பட் 120 crores இட்ஸ் அ வெரி வெரி ஹியூஜ் அமௌண்ட். அதை ரிகவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குது. ஆல்மோஸ்ட் 3 hours மேலே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்ட்ரோவெல்லாம் சேர்த்தோம்னா நமக்கு 3.5 hours வந்து ஒரு தியேட்டரில் ஸ்பெண்ட் பண்ணணும். படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோன்னா இது பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் சொல்லி ஒரு கியூரியாசிட்டி வந்து கிரியேட் பண்ணும். பட் ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டு அப்புறமா செகண்ட் டைம் பார்க்கும்போது இதோட டியூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, 3 hours மேலே. ஸோ அந்த டியூரேஷன் வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக்காக இந்த படத்துக்கு வந்து வரும். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரிம் டவுன் பண்ணி ஒரு 2.5 hours இது கொண்டு வந்திருந்தாங்கன்னா ரிப்பீட் ஆடியன்ஸோட வேல்யூ வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ படத்தோட ஒன்லைன் வந்து நம்ம பார்க்கலாம். பே ஆஃப் பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ரிசோர்சஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஓன் பண்ணுற கம்பெனி, இது கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி. இந்தியாவிலே பணக்காரனா இருக்கிற நீரஜ் மித்ரா அவருக்கு வந்து தெரிய வருது. ஸோ அவர் இந்தியாவில் பணக்காரனா இருக்காரு, உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரனா மாறணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த கவர்மெண்ட் கண்டுபிடிச்ச இந்த ஆயில் பேஸ் ரிசோர்சஸை அவர் சொந்தமாக்கிக்கணும்னு சொல்லி பார்க்குறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கூட வந்து ஒரு மீட்டிங் செட் பண்ணுறாரு. எனக்கு வந்து இதை பிரைவேடைசேஷன் ஆகி கொடுங்க, நான் வந்து இது வாங்குறேன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அதுக்கு அங்க இருக்கிற பிஎம், அங்க இருக்கிற கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 1 lakh crore வந்து வேணும். 50,000 crores வந்து பிளாக் ஆகும், 50,000 crores-உம் ஒயிட் ஆகும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. ஸோ பிளாக்கா வந்து ஈஸியா வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும். பட் ஒயிட்டா கேட்கும் போது அதுல நிறைய ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி ஒருத்தரை வந்து ஹையர் பண்றாங்க. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா வந்து வராரு. நாகார்ஜுனா வந்து ஜெயில இருப்பாரு. அவர் ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர். அவரை வந்து போய் கேஸ் போட்டு ஜெயில போட்டுருவாங்க. ஸோ ஜெயில இருந்து வெளியே கூட்டின்னு வர, உனக்கு வந்து லைஃபை திருப்பி தரேன்னு சொல்லி அவருக்கு வேலை பார்க்கறதுக்காக அவர் வெளியே வராரு. பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றது ஈஸி, பட் ஆனா யாரை நம்புறதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. ஸோ அப்போதான் வந்து நாகார்ஜுனா பெக்கர்ஸ் வந்து சூஸ் பண்றாரு. பெக்கர்ஸ்க்கு எழுத படிக்க தெரியாது, பெக்கர்ஸ்க்கு எதுவுமே தெரியாது. அவங்க மூலமா வந்து ஒரு பினாமி கம்பெனி உருவாக்கி 50,000 crores வந்து ஒயிட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணி அது வந்து அந்த பொலிட்டிஷியனுக்கு கொடுக்கலாம் தான் அவங்களோட இனிஷியல் பிளான். ஸோ இந்த பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பெக்கர்ஸ் வந்து சூஸ் பண்றாங்க. அதுல ஒரு ஆள் தான் நம்ம தனுஷ்னா. ஸோ பிளான் படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு. பட் அந்த வில்லன் இருக்காரு பாத்தீங்கன்னா நீரஜ். ஸோ அவர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆனா நமக்கு வந்து பிரச்சனை வரும்னு சொல்லி, ட்ரேஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெக்கர்ஸை வந்து ஒருத்தரா கொல்றாங்க. அவங்களோட வேலை முடிஞ்ச உடனே அவங்கள வந்து கொல்றாங்க. நெக்ஸ்ட் தனுஷ்னாவோட டைம் வருது. அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அவர் வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா அவர் கொல்றதுக்காக போகும்போது அவர் அங்கிருந்து தப்பிச்சிடறாரு. அந்த பணமும் டிரான்ஸ்ஃபர் ஆகல. ஸோ இதுக்கப்புறம் அந்த வில்லன் வந்து தனுஷ்னாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த கண்டுபிடிச்சு அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா இல்லையா, அந்த வில்லனுக்கு என்னாச்சு, அந்த பொலிட்டிஷியன் வந்து அவங்களுக்கு காசு போய் சேர்ந்துச்சா இல்லையா, அண்ட் அந்த ஆயில் ரிசோர்சஸ் இருக்கு, அங்கே ரிஃபைனரி உருவாக்கி அந்த இருக்கிற ஆயிலை எடுத்து சப்ளை பண்ணாங்களா இல்லையான்னு தான் படத்தோட மீதி கதை. ஓகே, இப்போ வந்து படத்தோட பாசிட்டிவ் விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா அண்ட் சேகர் கும்லா, இந்த 2 பேர் தான் நான் சொல்லுவேன். இந்த 2 பேர்னால தான் இந்த படம் வந்து லிஃப்ட் ஆகுது. இந்த படத்துக்காக இன்னொரு நேஷனல் அவார்டு அவர் ஜெயிச்சாலும் ஒரு ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து லைவ்லியா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்லயும் சரி, இன்ட்ரோல் போர்ஷன்லயும் சரி, இல்ல இன்ட்ரோ போர்ஷன்லயும் சரி, இந்த 3 இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரிஜினல் கார்பேஜ்ல, ஒரிஜினல் குப்பையில வந்து அவர் விழுந்தாரு. ஒரிஜினலா திருப்பதியில வந்து பிச்சை எடுத்து நின்றாரு. ஒரிஜினலா வந்து செருப்பு இல்லாம அந்த மொட்டை வெயில தார் ரோட்ல வந்து ஓடி இருக்காரு. தீனா மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோ பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோ. அதுவும் அந்த இன்ட்ரோல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துலயே நான் பார்த்த ஒரு பெஸ்ட் ஷாட்டா வந்து அந்த ஷாட்டை வந்து நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து திருப்பதி கோயிலை காமிச்சிட்டு அப்படியே ஜூம் அவுட் பண்ணி ஸ்லோவா சைட்ல போயிட்டு அந்த இடத்துல வந்து தனுஷ்னா வந்து பிச்சை எடுப்பாரு. அம்மா அம்மா மா, ரியலி அவரை பார்க்கும்போது பாவமா இருந்துச்சு. ஒரு பெக்கர், ஒரு பிச்சைக்காரன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி வந்து அவர் ரியலா அப்படி இருந்தாரு. அவரோட பல்லெல்லாம் கரையா இருந்துச்சு, அவரோட கண்ணு, அவரோட ஸ்மைல் பண்ணி ஏக்கத்தோட கேட்கறது அவ்வளோ நேச்சுரலா, அவ்வளோ மைண்ட் ப்ளோவிங்கா இருந்துச்சு அது பார்க்கும்போது. அது ஒரு டைலாக் தான், அம்மா அம்மா ஒரு டைலாக் தான். ஆனால் அந்த ஒரு டைலாக்ல அந்த எமோஷன் அவர் கன்வே பண்ண அந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு பக்கத்தில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டு ஒரு பிச்சைக்காரனை இடிச்சுட்டு அப்படியே வந்து ஒருத்தன் ஓடுறான், அவர் பின்னாடி வந்து அவர் ஓடுறதா இருக்கட்டும், ஓடும்போது ஸ்ரீனிவாச கோவிந்தா அந்த சாங் வந்து பின்னாடி போகுது, அவர் ஓடுறாரு. உண்மையிலேயே எனக்கு பயங்கரமான குஸ்பம் மூமெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ கூட
எனக்கு கொஞ்சம் கூஸ்பம் மூமெண்ட்டாக இருக்குது அது சொல்லும் போது, அது ரிமெம்பர் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவான விஷயங்கள், சேகர் கும்லாவோட டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கு என்ட்ரி வைக்கலாம்னு சொல்லி எத்தனை டேரக்டர்ஸ் வந்து எழுதுவாங்கன்னு தெரியல. இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் பின்னாடி தான் ஓடுறாங்க. இத்தனை கோடி நம்ம சம்பாதிக்கணும், இத்தனை கோடி வந்து நம்ம போடணும், இத்தனை கோடி வந்து எடுக்கணும், அடுத்த படத்தில் இத்தனை சம்பளம் நம்ம வாங்கணும்னு சொல்லி அந்த ஒரு நம்பர் கேம்ல தான் வந்து டேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் இவர் 2021 வந்து டேட்ஸ் வாங்கிட்டாரு, எல்லாம் ஓகே பண்ணிட்டாரு. பட் ஸ்டோரியை இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்டோரியை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லி ஒரு 4 years கேப் எடுத்து டெவலப் பண்ணி 2024 ஷூட் போயிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து கிராஃப்ட் மேல அவ்வளோ லவ் இருக்கு. அந்த கிராஃப்ட் மேல இருக்கிற லவ் வந்து இந்த படம் பார்த்தாலே நமக்கு தெரியும். சினிமாகிராஃபி வேற லெவல், ஒரு ஷாட் பார்க்குறது அவ்வளோ அழகா இருக்கு. ரியல் குப்பையில வந்து போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரோட ஸ்கெட்ச், அந்த கேரக்டரோட ஆர்க், அந்த கேரக்டரோட ஸ்டேஜிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா. இங்க அவர் வயசே ஆகாதாங்க, என்னங்க வயசு அவருக்கு, 65 வயசுங்க அவருக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு அப்படியா இருக்காரு. அவரோட எனர்ஜி ஸ்க்ரீனில் அப்படியே தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் ராஷ்மிகா மந்தானா. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்கும் வந்து ராஷ்மிகா வந்து வரவே இல்லை. எங்க ராஷ்மிகா இருக்காங்களா, எங்க அவங்க காணும்னு சொல்லி நான் தேடின்னு இருந்தேன். இன்ட்ரோவில் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. நல்ல வேலை வந்து அவங்க அப்போதான் வராங்க. இல்லை வந்து மார்க்கெட்டிங்காக கொஞ்சம் வந்து கிளாமருக்காக வந்து ஃபர்ஸ்டே வந்து படத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஒரு ஹீரோயின் இந்த படத்தில் இருக்காங்கன்னா இந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதுக்கு, நெக்ஸ்ட் கான்ஃபிளிக்ட் உருவாக்குறதுக்கு அந்த ஹீரோயின் வந்து ஒரு வேல்யூவை வந்து இந்த படத்துக்கு ஆட் பண்றாங்க. அண்ட் ராஷ்மிகா பத்தி இன்னொரு விஷயமும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அல்ட்ரா மாடர்னிங் கேர்ளாவும் வந்து பண்ண முடியுது, ஒரு மகாராணியாவும் பண்ண முடியுது, அண்ட் ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோராவும் பண்ண முடியுது. இந்த படத்துல ரியல் குப்பையில அவங்க விழுந்திருக்காங்க. எத்தனை பேர் ஒத்துப்பாங்கன்னு தெரியல. சீரியஸ்லி எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களா, ஓ குப்பை அங்க இருந்தாலும் அப்படின்னு கச்சி வச்சு மூக்க முடியும் அப்படியே போவாங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல இவ்வளோ பெரிய ஹீரோயின் எத்தனை பேர் இந்த மாதிரி ரோல் எடுத்து பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் ராஷ்மிகா பண்ணியிருக்காங்க, வேறங்க அவங்க வேறங்க. அண்ட் இந்த படத்துல அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ கியூட்டா இருந்தது. ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவங்க கொடுத்தாங்க. அண்ட் வில்லனா பண்ண ஜிம் ஷரப், ஹிந்தி ஆக்டர், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் தமிழில் தான் பார்த்தேன். அவருக்கான வாய்ஸ் டப் பண்ணியிருக்க வந்து பயங்கரமாக மேட்ச் பண்ணியிருக்காரு. அவரோட பாடி லாங்குவேஜ்க்கு, அவரோட அப்பீரியன்ஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து அந்த வாய்ஸ் வந்து மேட்ச் ஆயிருக்கு. அண்ட் அவரை பார்த்தோன்னே ஒரு வில்லனிக் லுக், அந்த வில்லன் ஃபீல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வருது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் நான் சொல்கிறேன், தெலுங்குல வந்து அவர் மாஸ் ராக் ஸ்டார் அவர். பட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெருசாக ஒரு ஹிட் வந்து கொடுக்கல. புஷ்பா கொடுத்தாரு, பட் அது டைரக்ட் தமிழ் ஃபிலிம் கிடையாது. இதுவும் டைரக்ட் தமிழ் ஃபிலிம் கிடையாது. பட் இட்ஸ் ஓகே. பட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சோல் டச்சிங்கான ஒரு மியூசிக்கை வந்து நான் கேட்குறேன் அவர் கம்போசிஷனில். அண்ட் ஓவரால் இந்த படத்துக்கு என்னோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 5 out of 4 நான் கொடுப்பேன். ஸ்டார்டிங்கில் நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன், இப்போ அந்த கிரிட்டிசைஸ் வந்து எனக்கு இருக்கு. இது படம் வந்து லென்த்தாக இருக்கு. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ், ரிப்பீட் ஆடியன்ஸாக வருவாங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு இப்போவும் சந்தேகம் இருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி வெரி குட் ஃபிலிமா, நல்ல படமா நான் பார்க்குறேன். இருங்க, இன்னும் போயிடாதீங்க. ஒரே ஒரு விஷயம், ஆக்சுவலி நான் ஹாப்பி கிரீட்டிங்ஸ்கிற ஒரு கிரீட்டிங் கார்டு ஷாப் வந்து ரன் பண்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் பர்த்டே கிரீட்டிங், இல்ல கெட் வெல் சூன் கிரீட்டிங், கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிரீட்டிங், ஃபேர்வெல் கிரீட்டிங், என்ன ஒகேஷனா உங்களுக்கு வேணும்னாலும் அந்த எல்லா ஒகேஷன்லயும் வந்து ரெடிமேடா வந்து கிரீட்டிங் நாங்கள் பண்றோம். ஆக்சுவலி நான் பண்றேன். இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு, அமேசான்ல தட்டினா எல்லாமே வரப்போகுது, இதோட பெட்டராகவே வந்து ரெடிமேடா வந்து இருக்கும்னு சொல்லி நீங்க சொல்லலாம். இதுல என்ன ஸ்பெஷல்னா நான் கஸ்டமைஸாகவும் பண்ணுறேன். லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை லவ்வருக்கு இல்லை யாருக்காவது வந்து கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ போட்டு அவங்களோட பேர் எழுதி உங்களோட மெசேஜ் வந்து இங்கே எழுதலாம். ப்ளஸ் நீங்கள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண ஒரு குவாலிட்டி டைம்ஸ், ஹாப்பி டைம்ஸை வந்து 5-6 ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லலாம்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ அந்த மெசேஜை வந்து இந்த இடத்துல வந்து எழுதலாம். எல்லாமே கஸ்டமைசபிள். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு கார்ட் பண்ணி கொடுப்பேன். ஹலோ, கிடச்சிடும் மேம், ஈவினிங் கிடைக்கும் உங்களுக்கு. டன். பார்த்தீங்களா, கஷ்டப்படும் நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் கிரீட்டிங் கார்டு இல்லை ரெடிமேட் கார்டு வேணும்னா 8668142294 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். லெஸ் தென் 1 டேல, லைக் மார்னிங் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் கார்டுக்கு வந்து ஆர்டர் தரீங்கன்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும்.